சேவச்சண்டைகள் வந்து 3 தலைமுறையா விட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பேரும் புகழும் போன ஒரு இனமான சாவல் பகடவழி சாவல். இதனுடைய தலைக்கட்டு, இதனுடைய உடல் கூறு, பாலு, ரெக்க, சேர்க்கை பார்க்கைகள், நல்ல சாவல் எது, நல்ல சாவல் இல்லைன்னா எது, சுமாரான சாவல் இதுங்கிற கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா சொல்ல இந்த ஜாயிண்ட்ல வந்து இந்த வால் வந்து விசிறி வாழா இருந்துச்சுன்னா பறக்கும் போது காற்று ரொம்ப பிடிக்கும். அதிகமான பறவை பறந்து அடிக்க முடியும். கீழே முள் இருந்தா அந்த முள் பலமா குத்தும் எதிரிய. அத்திப்பழம் கொடுப்போம், கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம் கொடுப்போம். மதியம் போல சுவரட்டி போடுவோம். அடை தோசை மாதிரி நல்லா தட்டி உருண்டை பிடிச்சி சாயந்தரம் வர போட்டு முடிச்சிருவோம். இதுங்களாம் சேவலுக்கு மாத்திரை, இதெல்லாம் சளி மாத்திரை, இது உடம்பு வலி மாத்திரை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவலுக்கு வந்து ப்ராப்ளம் ஆனால் லிவர் தான் பாதிக்கும். ஆயிரத்தி 1991ஆம் ஆண்டு புதுக்கோட்டையில் நடந்த டோர்னமெண்ட் நோட்டீஸ் இது எனக்கு வந்தது. 1982 நீங்க சேவல் விட்டது. ஆமா, 25 வருஷத்துக்கு முந்தான ரெக்கார்டா நான் வச்சிருக்கேன். நமக்கு தேவை நம்ம சேவல் சண்டை போடணும் அவ்வளவு, தவிர பணத்துக்காண்டி இன்னைக்கு வரைக்கும் யாருமே சண்டை போடல. வீடியோ பக்கம் வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கோம். மதுரையில ஹவுசிங் போர்ட்ல இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 தலைமுறையா சண்டை சேவலை வளர்த்து பயங்கரமா பிரியப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா மொட்டை மாடியில போட்டு வளர்க்குறாங்க. யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம அவங்க வீட்டிலேயே போட்டு வளர்க்குறாங்க. எப்படி அதை பராமரிக்கிறாங்க, எப்படி மெயின்டைன் பண்றாங்க, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டோம். அதுலயே உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஐடியா கிடைச்சிருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு சைடே காட்டக்கூடாது இல்லையா, எல்லாரையும் காமிச்சாதான் ஒவ்வொரு பக்கத்துல உள்ள ஐடியா உங்களுக்கு தெரியும். அவங்க எப்படி வளர்க்குறாங்க, எப்படிலாம் மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு முழுமையா எடுத்து காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம சேனல் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் பேர் சொல்றேன், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் பெங்களூர். பார்க்கலாம். என் பேரு தீனதயாளன். மதுரை மேல அனுப்பானடி ஹவுசிங் போர்டு. சேவச்சண்டைகள் வந்து 3 தலைமுறையா விட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க தாத்தா, எங்க அப்பா, நான், இப்ப என் பேரன். சேவச்சண்டையில ரொம்ப பேரும் புகழும் போன ஒரு இனமான சாவல் பகடவழி சாவல். அது கோயில்பட்டியில தான் உற்பத்தி ஆச்சு. வழிநாயபுரம், பெரிய கூவத்தாடின்னு எல்லாம் 9 சண்டை போட்ட சேவல். எல்லாம் ஒரு சின்ன பகட சாவல். இப்போ அந்த மாதிரி வழி இனவழி சாவல்கள்லாம் இவ்வளவு வருஷத்துக்கு உறுப்பிற்கு இல்லை. இப்போ பூராமே காசுக்காகவும் பணத்துக்காகவும் வியாபாரங்களை செய்து எல்லாமே வெளி மாநிலத்துக்கு போயிடுச்சு. இப்ப இங்க இருக்கிற சேவல்கள் பூராமே அந்த பழைய சேவல்கள் மாதிரி தோட்டம் இருந்தாலும் அந்த மாதிரி சண்டை செய்வதில்லை. அந்த குணமும் இல்லை அதுக்கு. எதை வச்சு ஒரு சேவல் நல்ல சேவல் நம்ம வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஒரு சேவலை? இப்போ நான் கையில் வச்சிருக்கிற சேவல் ரொம்ப நல்ல சேவல். எதை வச்சு சொல்றீங்க? இதனுடைய தலைக்கட்டு, இதனுடைய உடல் கூறு, வாலு, ரெக்க, சேர்க்கை பார்க்கைகள். இப்போ ஒரு சண்டையில மாறி எப்படிலாம் காலு கை பார்க்க அதே மாதிரி சேவல்கள்ல கை, காலு, இந்த முள்ளு, இதனுடைய அமைப்பை வச்சு நல்ல சேவல் எது, நல்ல சேவல் இல்லைன்னா எது, சுமாரான சேவல் இதுங்கிற கண்டுபிடிக்க முடியும். இப்ப இதே மாதிரி தலை, இந்த இருக்கு குறிப்பூவு, சின்ன மண்டை, இந்த மண்டையில சதை இருக்காது. சதையோட இருந்ததுன்னா அந்த சேவல் சண்டை செய்யும் போது கண்ணெல்லாம் போயிடும். ரொம்ப வீக்கம் வந்துட்டா அடுத்த சேவல் எதிரி சேவலை பார்த்து அடிக்க முடியாது. இது வந்து இந்த தோல் வந்து ரொம்ப நைஸாகவும் சதப்பு இல்லாம இருக்கணும். வால் வந்து விசிறி வாழா இருந்துச்சுன்னா பறக்கும் போது காற்று ரொம்ப பிடிக்கும். அதிகமான பறவை பறந்து அடிக்க முடியும். இப்போ பிளேனுக்கு ரெக்க 2 பக்கமும் இருக்கிறதுனாலதான் பறக்குது. அதே மாதிரி இந்த வால் இருந்தா பறக்கும் போது அந்த வாலுடைய காற்று ரொம்ப இருந்தா தான் சண்டை பிளமா அடிக்க முடியும். வால் இல்லைன்னா கீழே விழுந்துடும் பறக்கும் போது. கால் இல்லாதவன் நடக்க எப்படி முடியாதோ அத மாதிரி வால் இல்லாத சேவல் சண்டைக்கு ஆகாது. காலில் வந்து விரலும் முள்ளும் ஒன்னா இருக்கணும். முள்ளும் கிட்டத்தில் இருக்கணும். முள்ளு உயரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி கீழே முள் இருந்தா அந்த முள்ளு பிளமா குத்தும் எதிரிய. மேல் நோக்கி முள் இருந்தாலும் சரியா குத்தாது. அதுக்கு பேர் பேரி முள்ளுன்னு பேரு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 சேவல் இந்த இடத்துல இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் வைக்கணும் இற கம்பு. ஒரு நேரம் தான் வைக்கணும்னா? ஆமா, 2 நேரம் கம்பு வைக்க கூடாது, இற வைக்க கூடாது. அந்த ஸ்பெஷலா சண்டைக்குன்னு பயிற்சி கொடுக்கறதுக்கு என்னென்ன விசேஷமா என்ன பண்ணுவீங்க? பாதாம் பருப்பு, கோழி முட்டை, வெள்ளைக்கருவு, 5 வகையான மாவு அரைச்சி அதை ரொட்டியா சுட்டு
அதில் ஒரு முட்டையை ஊற்றி அதை சுற்றி ரொட்டியாக போடணும். காலையில் பாதாம் பருப்பு போடணும், ஒரு முட்டை ஊற்றணும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீச்சல் போடணும். இந்த கழுத்து, இந்த உடல் ரெக்க, இதை பூரா பயில்வானுக்கு பயிற்சி கொடுக்கற மாதிரி இதுக்கு பூரா பயிற்சி கொடுக்கணும். அப்புறம்தான் எதிரி அடிக்கிற அடியை இந்த கழுத்து வாங்க முடியும். இல்லைன்னா இந்த கழுத்து நிக்காது. மொட்டை மாடியில போட்டு வளர்க்குறீங்களா? ஆமா. இந்த செட்டப்புக்கு மட்டும் எவ்வளவு செலவு ஆச்சு? மேல செட்டப் போடுறதுக்கு மட்டும் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்ப உள்ள காலத்துக்கு தக்கபடி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீங்க இந்த சேவலை வந்து பராமரிச்சுட்டு வரோம். 3 தலைமுறையா. சண்டை சேவல்ல மொத்தம் என்னென்ன ரகம்லாம் இருக்குது? இதுக்கு பேர் வந்து பகடவழி சேவல்னு ஒண்ணு இருக்கு. தூத்துக்குடி ஏரியாவில் வந்து 40ஆம் ஆண்டுன்னு ஒரு சேவல் இருக்கு. காதுவழி எண்ணத்து சேவல்னு இருக்கு. குரங்கு வழி சேவல்னு இருக்கு. இத மாதிரி ஒரு 4-5 வகையான சேவல்கள் இருக்கு. சண்டை சேவல் இருக்கு. இப்போ இந்த சேவல்களுக்கு அந்த மாதிரி பேர் சொல்ல தெரியாது எங்களுக்கு. இப்ப உள்ள தலைமுறைக்கு எந்த எண்ணத்து சேவலும் சொல்ல தெரியாது. கேட்டா சால் சேவல், சண்டை சேவல் மட்டும்தான் சொல்ல தெரியும். என்னென்ன கலர்லாம் வெரைட்டிலாம் இருக்குதா? சாம்பல் இருக்கு, தும்பி கருப்பு இருக்கு, கரும் வளைவி இருக்கு, புள்ளி இருக்கு, வளைவின்னு ஒரு கலர் இருக்கு, கீரின்னு ஒரு கலர் இருக்கு. இப்படி பல விதமான கலர்கள் இருக்கு. சேவலையும் நீங்க பாத்துட்டீங்க? ஆமா, எனக்கு தெரியாத கலரே கிடையாது. சூப்பர். முத உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்து இந்த சண்டை சேவல் மேல? எங்க அப்பா வளர்த்து நாங்க சிறு பிள்ளைகள் இருக்கும்போது கூட போறோமா, அதை பார்க்க, அதை பார்த்த உடனே அந்த அனுபவத்துல ஆமா அதை நீச்சு போடுற அப்படின்னு சொல்ல அதை வாங்கி நீச்சு போட, இப்படி அந்த அனுபவத்துல வந்ததுதான், செஞ்சு செயல்முறையில வந்ததுதான் இந்த அனுபவம். என் பேர் வினோத், மதுரைலாம் இருக்கேன். 15 வருஷமா கோழி சேவல் வளர்க்குறேன். நான் இப்ப பேசினாங்க தீனதயாளன், எங்க தாத்தா தான், அவங்களோட பேரன் தான் நானு. அவங்ககிட்ட இருந்தா அவங்க தான் என் குருநாதர். அவங்ககிட்ட தான் எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். ட்ரைனிங் கொடுக்கறது எப்படின்னு பண்ணி காட்டுறீங்களா? நான் பண்ணி காட்டுறேன் பிரதர். ஃபர்ஸ்ட் எப்பவுமே எஞ்சின சேவலுங்களுக்கு மூஞ்சி கை கால் கழுவணும். நம்ம எப்படி காலை எஞ்சின பல்லு விளக்குறோமோ சேவலுங்க அதை மாதிரி மூஞ்சில் நல்லா தேய்ச்சி கழுவணும். இந்த மாதிரி நம்ம எப்படி வாய் கொப்பளிப்போமோ அது மாதிரி இதுக்கு இப்படி இந்த மாதிரி எடுத்துடணும். நம்ம எடுத்துட்டு சேவல் தயார் பண்றப்ப கழுத்து தைக்கணும். ஏன்னா சேவல் சண்டை போறப்ப கழுத்தெல்லாம் நல்லா அடி வாங்கணுன்றாக்காண்டி கழுத்தை நல்லா தைக்கணும். இப்படி பண்றதுனால சேவலோட ஜாயிண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. இப்ப இந்த பக்கம் செத்தியாச்சு, இப்ப இந்த பக்கம் மறுபடியும் இந்த பக்கம் பண்ணணும். இந்த பக்கம் எத்தனை பண்றோமோ அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணணும். ஆல்ரெடி அப்படியே கரெக்டா சொல்லக்கு இந்த ஜாயிண்ட்ல இருந்து அப்பதான் பெயின் இல்லாம கரெக்டா இருக்கும். இப்ப நான் கழுத்து சுத்தணும்ல, கழுத்து தேய்ச்சேன், கழுத்து சுத்தினேன். இதை கரெக்டா பண்ணலாம் அப்படின்னா சேவலுங்க வந்து நரம்பு நிறைய பிடிச்சிக்கும். சேவல் கடைசியா உடம்பு முடியாம இருந்து செத்து போயிடும். பண்ண தெரியாம பண்ணக்கூடாது. அடுத்த சேவை வந்து 1 மணி நேரம் சண்டை போறதுனால ரெக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். கீழே தொங்கிடாம ஸ்ட்ராங்கா, அப்பனா அதால பறக்க முடியும். அதனால ரெக்கை கரெக்டா ரெக்கை ஸ்ட்ராங் பண்ற மாதிரி தைக்கணும். இந்த பக்கம் எத்தனை போடுறோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் அது கரெக்டா தைக்கணும். ரெக்க அடுத்து கால் தான் ஏறி மேல அடிக்க போகுது. அப்படின்றப்ப காலை அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராங்கா தேய்ச்சி ரெடி பண்ணிக்கணும். தைஸ் அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கும். அடுத்து பின்னாங்கால் நல்லா முன்னாடி தேய்ச்சாச்சு, பின்னாங்கால் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா தேய்ச்சிக்கணும். கரெக்டா இதையும் ப்ரொசீஜரா வச்சு கரெக்டா பண்ணணும். இல்ல பண்ணா சேவலுங்க இதுலயும் நரம் பிடிப்பாயிரும். நம்ம சேவல் ரெடி பண்றது எல்லாமே நம்ம குரு எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். இல்ல பண்ணா கண்டிப்பா பிடிப்பாயிரும், செத்துரும் சேவலுங்க உடம்பு முடியாம இருந்து. அது யாருனாலும் பார்த்த உடனே கத்துக்க முடியாது. கரெக்டா நம்ம அவங்க கூட இருந்து கரெக்டா நம்ம கத்துக்கணும். இந்த சேவலுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? இந்த செட்டுக்கு மட்டுமே எப்படியும் 1 லட்ச ரூபா செலவு பண்ணிப்பேன் பிரதர். ஒரு நாளைக்கு சேவலுக்கு எவ்வளவு செலவாகும்?
ஒரு நாளைக்கு ஒரு சேவலுக்கு 100 ரூபாய் செலவாகும். எந்த நம்ம ஹெல்த்தியா இருக்குமோ நமக்கு அந்த அளவுக்கு ஸ்டெமினா இருக்கும். அப்படின்றப்ப சேவலுக்கு அந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியா கொடுத்தாதான் சேவலுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராங் வரும். நமக்காண்டி தான் சேவல் சண்டை போடுது. அப்படின்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது உடம்ப நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். சேவலை என்னென்னலாம் கொடுப்பீங்க அதை கொஞ்சம் காட்டுறீங்களா? பருப்பு கொடுப்போம், அத்திப்பழம் கொடுப்போம், கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம் கொடுப்போம். அதுல கொஞ்சம் தேன் ஊத்தி பிசைஞ்சு காலைல ஏறாது. மதியம் போல சுவரட்டி போடுவோம். பாடி பில்டருக்கு எந்த அளவுக்கு நம்ம தேவையான ஃபுட் நம்ம ப்ரோட்டீன் கொடுக்குறோமோ அது தகுந்த மாதிரி அதுக்கும் ஃபுட் கொடுக்கணும். சாயந்தரம் போல 21 வகை இல்லைன்னா 5 வகை தகுந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு பாட்டிக்காரங்க ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி எங்கனாக்கு சொல்லி கொடுத்தாங்க. 21 வகை அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதை ஃபுல்லா அரைச்சு மாவா வச்சிருப்போம். அந்த மாவை சாயந்தரம் போல சுட்டு தோசை மாதிரி அடை தோசை மாதிரி நல்லா தட்டி உருண்டை பிடிச்சு சாயந்தரம் வர போட்டு முடிச்சிருவோம். இது டெய்லியுமே அதை கொடுக்கணுமா இல்லை எப்படி ப்ரோ? அது தயார் பண்ற சேவல் ரெகுலரா கொடுக்கணும் பிறகு. இப்ப சும்மா கிடக்கிற சேவல் நமக்காண்டே சண்டை போட போகுது. அடுத்தடுத்து நம்ம ரெடியா கண்டிஷன் பண்ணிக்கிட்டே வருவோம். அதனால சும்மா எடுக்கிற சேவலுக்கும் இந்த மாதிரி மதியம் போல மாவளம் போட தேவையில்ல. ஒரு அவிச்ச முட்டை, காலைல பருப்பு, இந்த மாதிரி சத்த நேரம் மட்டும் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நீங்க மொட்டை மாடியில வச்சு பராமரிக்கணும் உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? நாங்க ஃபர்ஸ்ட் வெளியே தான் பிரதர் கூண்டு போட்டிருந்தோம். கூண்டு போட்டிருந்தப்ப வெளியே தெரிஞ்சவங்க இடம் தான். அவங்க வீடு கட்ட போறன்றாலும் நாங்க காலி பண்ணோம். காலி பண்ணி வெளியே வேற இடம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப நம்ம இடமே இருக்கு, நம்ம இது தேவையில்லாம வெளியே போடுவோம்னு சொல்லி அது தகுந்த மாதிரி ஷர்ட் போட்டு அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கூண்டு போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இதுல கரெக்டா ஃபர்ஸ்ட் ரிங் மாடல் கூண்டு மாதிரி கட்டியிருந்தோம் வெளியே. இப்ப ரிங் மாடல்ல போட்டுருக்கோம். எல்லாமே ஒரு ரிங்குக்குள்ள சேவல் கிடக்கும். பக்கத்துல தகரம் வச்சிருப்போம். பக்கத்துல இருக்க சேவல் எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு கொத்திக்கிட்டே இருக்கும். கொத்துச்சுன்னா இந்த மாதிரி கவுல் டேமேஜ் ஆகும், சண்டை முடியாது. பிரீட் பண்றதுக்கு நாங்க தனியா ஒரு இடம் வச்சிருக்கோம். ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு வெங்கடேஷன், அவர் தான் நமக்கு பிரீட் பண்ணி தராரு. அவர் தோப்புல நாங்க பிரீட் பண்றோம். இது வந்து சேவல் கண்டிஷன் எது இருக்கும் அதெல்லாம் எடுத்து வந்து இங்க தயார் பண்ற சேவல் ரெடி பண்ணும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் உள்ள சேவல் தான் இங்க இருக்கிற சேவலுக்கு காலைல பருப்பு முழு பருப்பு கொடுத்தோம்னா வேமா சமைக்காது. அதனால ஒவ்வொரு பருப்பு அந்த மாதிரி 2 உடச்சு கொடுக்கணும். இல்லைன்னா செமிக்காம நின்னுக்கும். மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இதனால நமக்கு பணம் வர போறதெல்லாம் கிடையாது. இது ஒரு பேஷன். எந்த கெட்ட வழியிலும் போகணும்னு தோணாது. காலைல போல வரமா சேவலை பாக்குறோமா இதை பாத்துக்கிட்டு இருப்போம். இது ஒரு பழைய வீர விளையாட்டு வேற. சாயந்தரம் போல கரெக்டா வரமா சேவலுக்கு இற போடணும் வைக்கணும். இது வந்து எங்க தாத்தா வளர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இந்த மாதிரி தலைமுறை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க தாத்தாக்கு அப்புறம் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது அப்படியே ஜெனரேஷன் நாங்க அப்படியே வளர்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம். இதுக்கு கரெக்டா பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாம் தெரியற மாதிரி நாங்க சண்டை விட்டுக்கலாம். மன்னர் காலத்துல இருந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சேவ சண்டை. இப்போ வந்து பேன் பண்றாங்க இதை. ஒரு சில சேவலுங்க இப்படி சாப்பிடாத சேவலுக்கு நம்ம வாயில போட்டுட்டு இருந்தோம். திணிச்சுட்டா உள்ள போயிடும். இதுங்களா சேவலுக்கு மாத்திரை. இதெல்லாம் சளி மாத்திரை, உடம்பு வலி மாத்திரை. இதெல்லாம் சளி மாத்திரை தான். மேக்ஸிமம் சேவலுங்களுக்கு சளி பிடிக்கும், சிக்காகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவலுக்கு வந்து ப்ராப்ளம் ஆனா லிவர் தான் பாதிக்கும். லிவரை ஃபர்ஸ்ட் எந்த மாத்திரை கிளியர் பண்ணுமோ அது தகுந்த மாதிரி மாத்திரை போட்டோம்னா உடனே கிளியர் ஆயிடும். உடம்பு முடியாது. இதெல்லாம் சத்து மாத்திரை. பல விஷயங்கள் வச்சிருக்கீங்க. அதுவும் ஒரு உயிர் தானே, நம்ம தானே பார்க்க முடியாது. அது வாயை திறந்து சொல்லாதல, உடம்பு முடியலன்னு சொல்லாதல, நம்ம தானே அதை பாத்துக்கணும். நம்ம அதுல இருக்கனால இப்ப யாரோ புதுசா பாக்குறாங்கன்னா சேவல் மட்டும் சொல்லுவாங்க. நம்ம இதுல இருக்கனால அது உடம்பு முடியுதா முடியலையா எல்லாமே நம்மளால சொல்ல முடியும். வெளியே தெரியுற சேவல் நம்ம உள்ள அடைச்சு வச்சிருக்கோம். அப்படின்றப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம தான் பார்க்கணும். அதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வளர்க்குறீங்க. ஆமா பிரதர், நமக்கு பிடிச்ச மாதிரி சேவல். நம்ம இது ஓன்லைன் கம்பளி பூச்சி, நம்ம ஓன்லைன். இது தாத்தா தான் குருநாதர். நான் ஒரு பார்ட்டியில இருக்கேன், சிதம்பரம் சுகி பாட்டி. அவங்களும் சப்போர்ட் பண்ணி நம்ம எப்பவுமே சண்டை விடுவோம். ஆமா பிரதர், பாட்டி தான். பாட்டிக்குள்ள சண்டை நடக்கும். நம்ம சிதம்பரம் சுகி பாட்டியில இருக்கோம். அவங்க எங்க யார மேல சண்டை வருவாங்களோ நம்மளாம் அவங்க ஆப்போசிட் தான். பார்த்த உடனே வந்து அதுக்கு சளி பிடிச்சிருக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்றீங்களா? அது எதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? இங்க இருக்கிற எல்லா சேவலும் பாருங்க பிரதர், நல்லா ஆக்டிவா இருக்கும். ஆக்டிவா இருக்குதா? இதே பக்கத்துக்குள்ள வைப்பாங்க, அது கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு, அமைதியா டல்லா நிக்குது பாருங்க. ஓகே ஓகே, எல்லாமே பாருங்க ஆக்டிவா இருக்கும். அது மட்டும் ஒரு மாதிரி டல்லா நிக்குது. அப்படின்றப்ப அதுலயே தெரிஞ்சுக்கலாம் சேவலுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சேவலுக்கு உடம்பு முடியாம இருக்கு, அது உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து பாத்துடணும். இல்ல அப்படின்னா உடனே பாத்துடணும். சின்னதுக்குமே பார்த்தா வேகமா குணமாகும். ஏன் ரொம்ப முத்தோட்டு பார்த்தோம் அப்படின்னா சேவலுக்கு டைம் எடுக்கும்ல, உடம்பு முடியாம போயிடும். சேவலுக்கு அடுத்து வந்து சண்டைக்கு யூஸ் இல்லாம போயிடும். ஃபர்ஸ்ட் சேவலை வந்து ரெகுலர் கவனிக்கணும் பிரதர். நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அது தகுந்த மாதிரி தான். ஹெல்த்தி தான் ஃபர்ஸ்ட். தினமும் சேவலை பாத்துப்பீங்க? தினமும் சேவலை பாத்துக்கேன். காலைல சாயந்தரம் இங்கே தான் இருப்பேன். சேவல் டெய்லியும் பாத்துக்கணும். காலைல எத்தனை மணிக்கு வருவீங்க? ஈவினிங் காலைல 7 மணிக்கெல்லாம் கூண்டுக்கு வந்துடுறேன். காலைல கூண்டுக்கு வந்து எல்லா சேவலுக்கும் மூஞ்சால தேய்ச்சி கழுவி காலைல எச்சம் கூட படாம பாத்துக்கணும். சுத்தம் இல்லாம இருந்தாலுமே சேவலுக்கு வந்து நோய் டக்குன்னு பிடிக்கும். அப்படிங்களா? 7 நாளுமே டெய்லியும் வந்து பாத்துறீங்களா? எல்லா நாளுமே டெய்லியும் காலை வந்து பாத்துருவேன். மழை பெஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, என்ன வேலை இருந்தாலும் சரி, கரெக்டா காலை வந்து சேவலை வந்து பாத்துக்கணும். சேல் பண்ண மாட்டீங்க? சேல் பண்ண மாட்டோம் பிரதர். நாங்க ஓனா பிரீட் பண்ணுவோம். நாங்க பிரீட் பண்ணா நாங்க சண்டை விடுவோம். வெளியூர்ல யாராவது நம்ம சப்ளை கேட்டாங்க, இப்ப நீங்க தெரிஞ்சவங்களா இருக்கீங்க,
உங்களுக்கு சண்டை இருக்கு சேவல் வேணும்னு கேட்டீங்கன்னா நாங்க கொடுப்போம். நமக்கு தேவை நம்ம சேவல் சண்டை போடணும் அவ்வளவு தவிர பணத்துக்காண்டி இன்னைக்கு வரைக்கும் யாருமே சண்டை போடல. சூப்பர். இது ஒரு வீர விளையாட்டா ராஜாக்கள் காலத்துல எல்லாம் விடப்பட்டது. திருமல் நாயக்கர் அரண்மனைக்குள்ளெல்லாம் உலகத்தமிழர் மாநாட்டோட உள்ள அனுமதியோட சேவச்சண்டை விட்டோம். தமுக்க மைதானத்துல விட்டோம். அப்புறம் சேவச்சண்டை மாரியில எங்கெல்லாமோ நிறைய இடத்துல விட்டோம். அதுக்கு ஆதாரமா தஞ்சாவூர்ல விட்ட 25 வருஷத்துக்கு முந்தான ரெக்கார்டா நான் வச்சிருக்கேன். மகால்ல சாவச்சண்டை விடும்போது மகாலுக்கு மேல இருந்து என்னுடைய சேவலை வச்சு படையெடுத்திருக்கேன். இது 1982 நீங்க சேவச்சண்டை விட்டது. ஆமா, நிறைய இடங்கள்ல டோர்னமெண்ட் நடத்தினாங்க. அதுக்கு விதாரணமா 95 சேவச்சண்டை விட்ட புதுக்கோட்டையில விட்ட நோட்டீஸ் இது. எங்களை வர சொல்லி இத்தனாம் தேதி இவ்வளவு நேரத்துக்கு சண்டை இருக்கு எல்லாரும் சேவலோட வாங்கன்னு சொல்லி அனுப்புனேன். இந்த மாதிரி உள்ள நோட்டீஸ். ஆமா, நாகர்கோயில்ல சண்டை விட்ட நோட்டீஸ் இது. எனக்கு சேவலையில கொண்டு வர சொல்லி எனக்காக அனுப்புன நோட்டீஸ் இதெல்லாம். இப்படி ஊருக்கு சண்டை விடும் போது நோட்டீஸ் எனக்கு அனுப்பிடுவாங்க. நாங்க இங்க இருந்து வேன்லயோ எதுலயோ பிடிச்சி சேவலையில நாங்க 10 பேர் 20 பேர் சேவை கொண்டு போவோம். 2 நாள் 3 நாள் அங்க தங்கி இருந்து சண்டை விடுவோம். காரைக்குடியிலிருந்து எனக்கு வந்த நோட்டீஸ் 99வது வருஷம் வந்தது. 21 வருஷ காலமா இந்த நோட்டீஸ் நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். இப்ப உள்ள இளைய தலைமுறைகளுக்கு இதை காட்டித்தான் இந்த மாதிரி செய்யணும் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ரொம்ப வணக்கம், நன்றி. முடிஞ்ச அளவுக்கு சேவலை பத்தி எடுத்து காமிச்சிருக்கேன். இவ்வளவு பிரியப்பட்டு வளர்க்குறாங்களா நம்பவே முடிய மாட்டேங்குது. வாங்கி வளர்க்கறது பெருசு இல்ல, அதை வந்து பராமரிச்சு பாதுகாக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். காலையில ஈவினிங்கும் டெய்லி வந்து பாக்குறாங்க. இப்படி யாராலையும் பார்க்க முடியுமான்னு தெரியல. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் பார்க்கவும் நல்லா வந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்து பட்டனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை.